மு.க. ஸ்டாலின் வாயத் திறந்தாலே பொய், பித்தலாட்டம், ஹிந்து விரோதம். தமிழ்நாட்டை சூறையாடி கெடுக்கின்ற திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு பிச்சைக்கார மாநிலமா மாறி போயிடும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி இருக்கான், அது இருக்கு, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. மிகப்பெரிய அழிவு சக்தி இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தீய சக்தி இந்த திருமாவளவன். அப்ப அந்த சட்டம் வந்த பாதையே ஹிந்து விரோதம், மதவெறி தானே. நீங்க கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிமுக்கும் இந்துக்களுக்கும் எல்லாருக்குமா ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்கும்னா ஐ ஹவ் நோ குவாரல். அந்த மீது 50,000 ஏக்கர் என்ன ஆச்சு? எவன் கொள்ளையடிச்சான்? ஏன் ஹிந்து கோவில் நிலங்கள் சூறையாடப்படுகின்றன? இப்ப நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் நடந்தது. மாண்புமிகு பிரதமர் அவர்களும் தேவாலயத்துக்கு போயிருந்தார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலையும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டது. ஆனால் 2 நாள் 3 நாள்னு தேவாலயங்களிலே பழி கிடக்கிற ஸ்டாலின் குடும்பம் ஏன் தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்றதில்லை? டிஎம்கேயும் கருணாநிதியின் முதல் குடும்பமும் ஹிந்து விரோதிகள் அல்ல அப்படிங்கிறத இந்த இது சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு சென்னையில் இருக்கிற பார்த்தசாரதி கோவிலுக்கு போகலைன்னா ஹிந்துக்கள் அனைவரும் இந்த ஹிந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரியா ஹிந்து சமுதாயத்துக்குள்ள இவரை சுற்றி இருக்கிற ஆள் எல்லாமே இந்து விரோதிகள், இந்து சமுதாயத்தை சிதைக்க நினைப்பவர்கள். அவங்களோட பிஹேவியர் ஒரு மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி இருக்கான், அது இருக்கு, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. அந்த 2 தொகுதி தவிர வேற கொடுக்கவும் மாட்டாங்க, பொது தொகுதியில நிற்கப்படவும் மாட்டாங்க விசிகாவை. அந்த விசிகா தலைவர் முருகன்னு பிராமணர்கள் பேர் வைப்பாங்களான்னு அதுக்கு ஒரு சிவாச்சாரியாரே பதில் கொடுத்துருக்கார். நான் கேட்குறேன், எந்த இஸ்லாமிய சகோதரர் முருகன்னு பேர் வச்சிருக்காருன்னு நீ அவங்க பின்னாடி நிற்கிற? இது கொஸ்டின் வருதுல்ல. மிகப்பெரிய அழிவு சக்தி இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தீய சக்தி இந்த திருமாவளவன். நாங்கள் எந்த கிறிஸ்தவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முருகன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு அவங்க பின்னாடி போய் நிற்கிறீங்க? ஆகவே இந்த தமிழகத்தில் இந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஹிந்து விரோத தீய சக்திகளை வருகின்ற தேர்தலில் நாம் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தலைன்னா ஹிந்து சமுதாயத்தினர் கௌரவமாக வாழ முடியாது அப்படிங்கிறது தெரியுது. அதோடு மட்டும் இல்லாமல் என்னவோ இத்தனை கோவில் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கோவிலும் அங்கங்க அந்த கோவிலுடைய பக்தர்கள் ஒரு குழு வச்சு அவங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போ திருச்செந்தூர்ல 306 கோடி செலவுல கும்பாபிஷேகம் பண்ணினதா அவர் என்ன பாபு, சேகர் பாபுவோ, ஸ்னேக் பாபுவோ, அல்லியா பாபுவோ எனக்கு தெரியாது, அவர் கிளைம் பண்றார். நான் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40வது நாள் அங்கே போயிருந்தேன். நீங்க பார்த்தா கார்லேருந்து காலை கீழே வச்சா 1 அடி பள்ளம். கான்கிரீட் பிளாக்கில் நீங்கள் தளம் போடுறதுல சிமெண்ட் போட்டால் தானே அது நிற்கும். மண்ணை கொட்டினா, அதாவது இவங்க கோவிலில் கூட பக்தர்கள் எங்க கிட்ட பணத்தை கொடுத்தோன்னு நாங்கள் தான் திருப்பணி செய்வோம்னு அந்த பணத்தை வாங்கி அதில் நீங்கள் 30-40% கொள்ளையடிக்கிற காரணத்தால் திருச்செந்தூரில் அந்த மாதிரி. நான் நேராக போய் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கே சொன்னேன்னா, எல்லா கோவில் கும்பாபிஷேகத்திலையும் மூட்டை அடிக்கிற கூட்டம் இந்த சேகர் பாபு அண்ட் கம்பெனி. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டே இல்லீகலாக பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஏனென்றால் எந்தெந்த கோவிலுக்கு அறங்காவலர் குழு இல்லையோ அந்த கோவில் நிதியில அன்றாட பூஜை செலவு தவிர வேற எதுக்கும் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் 3 years பேக் நாங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணோம் லேண்ட் ரெக்கார்ட்ஸை.
அப்படிங்கிறதுக்காக வந்து 2 லட்சம் வருமானம் வந்தால் 1 லட்சம் ரூபாய், 5 லட்சம் அதுக்கு மேலே வந்தால் 2 லட்சம் ரூபா, 10 லட்சம் அதுக்கு மேலே வருமானம் வர்ற கோயில் 3 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு வாட்ஸ்அப்பில் கலெக்ட் பண்ணாங்க. நான் அதுக்கு ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு வாட்ஸ்அப்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நான் அதாவது இதெல்லாம் திருட்டு இல்லையா? ஏன்னா அறங்காவலர் குழு இல்லாமல் நீங்கள் பணம் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் சட்டத்துக்கு மீறி எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. நீங்கள் பார்த்தா முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு பழனியில் நடந்தது. 3 வருஷம் போகுது. இன்னி வரைக்கும் இந்த சேகர் பாபு அண்ட் கம்பெனி ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரி நீங்கள் இது கணக்கு கொடுத்துருக்கீங்களா? ஆகவே கோவில் பணங்களை சுரண்டுகின்ற ஒரு துறை அறநிலைத்துறை. அதனால தான் நான் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம், 26 தேர்தலில் மாற்றம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் இந்த ஹெச்ஆர்என்சி கலைக்கப்படும். கலைச்சா என்ன பண்ணுவீங்க அந்த கோவிலை அப்படின்னு பெரிய என்னவோ அறிவு இருக்கிறவங்க மாதிரியா எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய பெரிய ஆதீனம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் இருந்தாங்க. அவங்க ஹிந்து கோவில்களின் நிர்வாகம் ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்து இயங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தட் ரிப்போர்ட் வாஸ் அடாப்டட் இன் தி அசம்பிளி. அப்படி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் நான் கேட்குறேன், இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய பிறப்பே ஹிந்து வெறுப்பு. காரணம் என்ன? 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு தான் இருந்தது. எல்லா மதங்களுடைய அறக்கட்டளைகளை நிர்வகிப்பதற்காக ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். ஆனால் அது என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர் ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம். அதனால அது உடனே கிறிஸ்தவர்களுக்கு அந்த சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்த சட்டம் என்ன தெரியுமா? ஹிந்து முஸ்லிம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். அப்போ முஸ்லிம்களையும் எடுத்தாங்க. ஸோ முஸ்லிம்களுக்கும் அந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சட்டத்துக்கு பேர் தான் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு. அப்போ அந்த சட்டம் வந்த பாதையே ஹிந்து விரோதம், மதவெறி தானே. நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் எல்லாருக்குமா ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்கும்னா ஐ ஹவ் நோ குவாரல். ஆனால் நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அதுலேருந்து விலக்கு கொடுத்தீங்க. ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டுங்கிறது ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போராடினார்கள், அவங்களையும் அதுலேருந்து விலக்கு கொடுத்தீங்க. ஹிந்துவுக்கு மாத்திரம் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்கிறது. மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய செயலா இல்லையா? ஏனென்றால் நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் ஹெச்ஆர்என்சி பாலிசி நோட்டில் மானிய கோரிக்கையில் 5,25,000 ஏக்கர் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? நம்ம சேகர் பாபு 4,76,581 ஏக்கர்னு. அப்போ அந்த மீது 50,000 ஏக்கர் என்ன ஆச்சு? எவன் கொள்ளையடிச்சான்? ஏன் ஹிந்து கோவில் நிலங்கள் சூறையாடப்படுகின்றன? சரி, தங்கத்தை உருக்குனீங்க. உருக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் வச்சு உருக்கணுமா இல்லையா? பண்ணல. ஆகவே இந்து கோவில்களை எல்லா விதத்திலும் டிஸ்ஃபார்ம் பண்ணணும். தங்கம் இல்லாமல் பண்ணிடணும். அதுக்கு என்னவோ அவங்க 2%, 0.5% வட்டி வருதுன்னு. இன்னைக்கு பேங்க்கில் போய் நம்ம ஹிந்துக்கள் அந்த பர்சன்டேஜுக்கு லோன் வாங்க முடியுமா? என்ன கொள்ளை சார்! இந்து கோவில்களை சூறையாடுகின்ற ஹிந்து விரோத தீய அரசு இந்த அரசு. அது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக தமிழகத்தை இந்த அரசாங்கம் அழித்திருக்கிறது. ஏனென்றால் 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆன அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 4,30,000 கோடி. எத்தனை வருஷத்துல? 74 வருஷத்துல. 2021 4,30,000 கோடி இருந்த தமிழ்நாட்டுடைய மொத்த கடன்
கடன் இன்னைக்கு 9,30,000 கோடி. அதாவது இந்த 5 ஆண்டுகளில் திமுக வாங்கி இருக்கிற கடன் 5 லட்சம் கோடி. அடுத்து வர்ற சர்க்கார் இதுக்கு எப்படி வட்டி கட்டும், இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கட்டும்? அதாவது இனிமே இந்த கருணாநிதி குடும்பம் ஆட்சியில் இருக்க போறது இல்லைன்னு எடுத்து ஊதி விட்டுட்டு போறதா? அதானே நடந்திருக்கு. 5 லட்சம் கோடி இந்த ஸ்டாலின் ஆட்சியில் கடன் வாங்கப்பட்டு இருக்கிறது. அதனால தமிழகத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் உத்தரப்பிரதேஷ், பீகார்னு பேசுகிறாங்க. இந்த 25-26 பட்ஜெட்டில் பீகாருடைய பட்ஜெட்டில் உபரி வருமானம் சர்ப்ளஸ் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 37,000 கோடி. அதே மாதிரி பீகாரில் உபரி வருமானம் சர்ப்ளஸ் பட்ஜெட் 8,000 கோடி. பீகார் ட்ரை ஸ்டேட். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைச்ச பிறகு சாராயத்தை முழுக்க நிறுத்திட்டோம். இங்கே இருக்க டாஸ்மாக் கடை மாதிரி பீகாரில் ஒரு கடை கிடையாது. மக்களை குடிக்க வைக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வச்சு 56,000 கோடி வருமானம் பெறுகின்ற மாநிலத்தில் பட்ஜெட் என்ன சொல்லுது? பட்ஜெட்டரி டிஃபிசிட் 51,000 கோடி. பட்ஜெட்டில் பற்றாக்குறை 51,000 கோடி. தமிழ்நாட்டை சூறையாடி கெடுக்கின்ற திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு பிச்சைக்கார மாநிலமாக மாறி போயிடும். ஆகவே இன்று கோவில்களை கொள்ளையடிக்கின்ற, மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு தீய ஆட்சி இது ஆட்சி கட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 28ஆம் தேதி மகல்லா மாநாட்டுக்கு சிஎம் கலந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த மாநாடு? மகல்லா மாநாடு இஸ்லாமியர் நடத்துறாங்க சாமிமலை. நான் என்ன சொல்றேன், இப்போ 3 நாளா அவர் சர்ச்சிலே தான் இருந்தார். டெய்லி சர்ச்சுக்கு போய்கிட்டு அவர் முஸ்லிம்கள் மாநாட்டுக்கு போவார். ஹிந்து விரோதி இல்லைன்னா இந்த வர்ற வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் எட்டியெல்லாம் போய் சிரமப்பட வேண்டாம். சென்னையில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலுக்கு போங்க, சொர்க்கவாசல் திறக்க. அது இல்லைன்னா ஹிந்து விரோத தீய சக்தி தான் இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வரக்கூடிய அந்த பாஜக வந்ததெல்லாம் கூட்டணி பற்றி சார் இங்கே பாருங்க, கூட்டணி பற்றி என்றைக்குமே நான் பேசினதில்லை. ஆல் இண்டியாவில் அதிமுகவோட கூட்டணினாங்க. ஆமாம், கூட்டணி முடிவெடுக்க வேண்டியது சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு. நான் 36 வருஷமாக நிர்வாகியாக இருக்கேன், ஸ்டேட் செக்ரட்டரி அண்ட் எபவ். எப்பொழுதுமே கூட்டணி பற்றி பேச மாட்டேன். ஆல் இண்டியா முடிவு பண்ணும். கிறிஸ்தவர்களை நேற்று பல இடங்கள்ல தாக்கி இருக்கிறாங்க சார். இதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஆன் ரூமர்ஸ். ஓகே, தேங்க்யூ சொல்றாரு சார். அவங்க தாக்கிக்கிட்டே பிரதமர் சார். நான் சொல்றேன், நீங்க முழு பொய்யர் இல்லையா? மு.க. ஸ்டாலின் வாயை திறந்தாலே பொய், பித்தலாட்டம், ஹிந்து விரோதம். சீமான் சொல்ற அதனால திருப்பரங்குன்றத்துல வேலை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு அரசியல் பண்ணிட்டு. நான் என்ன சொல்றேன், வேலை தூக்கிட்டு திருச்செந்தூருக்கு நண்பர் சீமான் போனாரா போலியா? முதல்ல வேலை தூக்கிட்டு கோயிலுக்கு போனது யாரு? அது அப்ப ஏமாத்து வேலையா? அதனால ரொம்ப பேசப்படாது. சில பேர் நம்ம உண்மைகளை பேசினா அப்படின்னா இதுதான் கருத்து மோதல். நான் பிசிக்கலா மோதுவேன்னு சொல்லலை, கருத்து மோதல் வரும். தேங்க்யூ.